எல்லாம் சஞ்சானி எடுங்கம்மா. நேற்று போய் பாடம் பார்த்தீங்களா? ஆ, பாடத்தை எல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? சரி, பாடத்தை எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. நோட்டு வாங்கிட்டீங்களா? நோட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நோட்டு போட்டுக்குங்கம்மா. 2வது சுமர பாடம் ரொம்ப முக்கியம். பாடத்தை என்னைக்கு எடுத்து பார்த்தாலும் நீங்கள் பாடம் சுயமாக வாசிக்கிற மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையில் எல்லா பாடத்தையுமே எழுதி வைங்க. ஆலிமா வந்தாச்சா? சரி, ஆலிமா தான் கொஞ்சம் சொல்லுங்கள். என்னைக்கு நீங்கள் கிதாப் எடுத்து பார்த்தாலும் பாடம் நீங்களாக சுயமாக வாசித்து அர்த்தம் வச்சு விளங்கக்கூடிய அளவுக்கு பாடங்களை எழுதுங்க. எழுதுனா மட்டும்தான் நம்மளால் பாடத்தை சரியான முறையில் படிக்க முடியும். மாறாக நீங்கள் 1க்கு 4 வாட்டி வாசிட்டேன், ஒரு 5 வாட்டி வாசித்து பார்த்துருக்குறேன், நான் வாசித்தது எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு, அந்தளவுக்கு நான் வாசிச்சிருக்கேன் வச்சுருக்கேன்னு நீங்கள் சொன்னாலும் கூட நம்ம சொல்லப்படுற சில விளக்கங்கள், சில வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள்லாம் காலப்போக்கில் மறந்துடும். காலப்போக்கில் என்ன செஞ்சிடும்? மறந்துடும். நிறைய கிதாபுகள் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு கிதாப்பில் உள்ளது ஒவ்வொரு சில நேரம் நமக்கு மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போது இது மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே வழி எல்லாத்தையும் எழுதுறதை தவிர வேறு வழியே கிடையாது. அதனால் எழுதுறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அதனால் எல்லாருமே தயவு செஞ்சு பாடத்தில் வரக்கூடிய ஒத்த வார்த்தைகள், நம்ம சொல்லக்கூடிய சில விளக்கங்களை ரஃப்பாக எழுதி அப்புறம் நீட்டாக செஞ்சுக்கங்க, எழுதி வச்சுக்கங்க. எழுதாமல் விட்டுறாதீங்க. எழுதாமல் விட்டுட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் எல்லாம் எழுதிக்கணும். சரி, இப்போது நேற்று ஜஞ்சானியில் சர்ஃபு அப்படின்னு சொன்னால் என்ன, இந்த சர்ஃபுக்கு லுகத்தில் அரபி அகராதியில் என்ன அர்த்தம் சொல்லப்படுது, இஸ்திலாஹ் நஹு கலையினுடைய உலமாக்களுக்கு மத்தியில் புழக்கத்தில் என்ன சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தஸ்ரீஃப் சர்ஃபுன்னு சொன்னால் லுகத்தில் மாறக்கூடியது என்று அர்த்தம் சொல்கிறாங்க. இஸ்திலாஹில் அசலான ஒரு எழுத்தை நமக்கு தேவையான அர்த்தத்தை பெற்றுக்கொள்றதுக்காக வேறு வேறு வடிவங்களில் சொல்லி பார்க்குறதுக்கு பேர் தான் சர்ஃப் அப்படின்ட்டு இஸ்திலாஹில் சொல்கிறாங்க. இப்போ சர்ஃபை எதில் தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னா ஃபியால்களில் தான் சர்ஃப் செய்ய முடியும். சர்ஃப் எதில் தான் செய்ய முடியும்? சர்ஃப் எதில் செய்ய முடியும்? ஃபியால்களில் தான். இப்போ அவாமில் நம்ம படிக்கும்போது களிமா 3 களிமா இருக்குன்னு சொன்னோமா இல்லையா? என்னதெல்லாம்? இஸ்மு, ஃபியாலு, ஹர்ஃபு இல்லையா? இது 3 தான் என்னது? களிமா. இப்போது சர்ஃபை இஸ்மில் செய்ய முடியுமான்னு கேட்டால் இஸ்மில் சர்ஃபு செய்ய முடியாது. ஹர்ஃபில் சர்ஃபு செய்ய முடியுமான்னு கேட்டால் ஹர்ஃபுலையும் சர்ஃபு செய்ய முடியாது. சர்ஃபு எதில் தான் செஞ்சு பார்ப்போம்? எதில் தான் செஞ்சு பார்ப்போம்? ஃபியாலில் தான் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஏன்னா இஸ்முங்கிறது பெயர் சொல். பெயர் சொல்லை பொறுத்த வரையில் எந்த காலத்தையும் குறிக்காது, எந்த நேரத்தையும் குறிக்காது, ஏவலை குறிக்காது, விளக்கலை குறிக்காது, உறுதிப்படுத்துதலை குறிக்காது, ஒரு செயலை என்பது குறிக்காது. அப்போ காலம் நேரத்தை எப்போ ஒரு விஷயம் ஒரு வார்த்தை குறிப்பிடலையோ அப்போ அந்த வார்த்தையை சர்ஃபு செஞ்சு பார்க்க முடியாது. ஹர்ஃபும் அதே மாதிரி தான். நேரத்தையோ காலத்தையோ ஒரு இடத்தையோ சென்ற காலத்தையோ வருங்காலத்தையோ நிகழ்காலத்தையோ குறிக்காது. அப்போது ஹர்ஃபையும் சர்ஃபு செய்ய முடியாது. சர்ஃபு எதில் தான் செய்ய முடியும்னு சொன்னால் ஃபியால்களில் மட்டும்தான் சர்ஃபு செய்ய முடியும். ஃபியால்னா என்னது? வினைச்சொல். இப்போ வினைச்சொல்லுன்னு சொன்னால் கடந்த கால வினைச்சொல் இருக்குது, எதிர்கால வினைச்சொல் இருக்குது, நிகழ்கால வினைச்சொல் இருக்குது, ஏவல் வினைச்சொல் இருக்குது, விளக்கல் வினைச்சொல் இருக்குது, உறுதிப்படுத்தக்கூடிய வினைச்சொல் இருக்குது, செயல்பாட்டு வினைச்சொல் இருக்குது, செயல் உடன்பாடு இல்லாத வினைச்சொல் இருக்குது இல்லையா? இப்போ வினைச்சொற்கள் என்பது காலங்களை குறித்து நேரங்களை குறித்து மாறி 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 வர்றதுனால சர்ஃப் எதில் தான் செய்ய முடியும்னா ஃபியால்களில் தான் என்ன செய்ய முடியும்? சர்ஃபை செய்து பார்க்க முடியும். இதை நல்லா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? விளங்கி வச்சுக்கணும். இப்போ ஃபியாலை பற்றி நமக்கு முதல்ல அடிப்படையில்
மீசானில் சில முக்கிய தகவல்களை நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா? மீசானில் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? ஃபியால்கள் என்பது 4 வகைப்படும். ஃபியால்கள் என்பது 4 வகைப்படும். என்னெல்லாம்? மாலி, முஸ்தக்பில், நஹி. இதை நம்ம மீசானில் படிச்சிருப்போம். அதே மாதிரி ஃபியால்களுடைய எழுத்தினுடைய அமைப்புகளை குறித்து மீசானில் நமக்கு ஒரு சில முக்கிய செய்தியை சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னாங்க? ஃபியால்களுடைய அசல் எழுத்துக்கள் எப்படி வரும்? அப்போ மீசானில் நம்ம படித்தது சுலாசி ருபாயி மட்டும்தான். அசலான 3 எழுத்து, அசலான 4 எழுத்து. இப்போ அப்படியே நேரம் நம்ம அஜ்னாஸுக்கு வந்தால் ஃபியால்களுடைய வகைகளை ரொம்ப வித்தியாசமான முறையில் நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஃபியால்கள் அர்த்தத்தை கவனிப்பதை கொண்டு 2 வகை, அப்படிதானம்மா? ஃபியால்கள் எழுத்தினுடைய எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டு 4 வகைன்னு போடுவாங்க. எத்தனை வகைன்னு போடுவாங்க? 4 வகைன்னு போடுவாங்க. அர்த்தத்தை கவனிப்பதை கொண்டு எத்தனை வகை? அர்த்தத்தை கவனிப்பதை கொண்டு எத்தனை வகை? 2 வகை. முத்தஅத்தி, லாசிம் என்று 2 வகையா பிரிச்சாங்க. இப்போ மீசானில் சொன்னதுதான் எழுத்தை கவனிப்பதை கொண்டு 4 வகைன்ட்டு அஜ்னாஸில் போடுவாங்க. என்னன்னு போடுவாங்க? மீசானில் நம்ம சுலாசி ருபாயி மட்டும் படிச்சிருப்போம். அஜ்னாஸில் சுலாசி முஜர்ரது இல்லையா? சுலாசி முஜர்ரதுனா என்ன? அசல்ல 3 எழுத்து மட்டும்தான் இருக்கும். அடுத்து சொல்லி தருவாங்க சுலாசி மசீது ஃபீஹி, அசல் எழுத்து 3ஆக இருந்து அதிகப்படியான எழுத்து இருக்கிறது. சரியா? அடுத்து ருபாயி முஜர்ரது, அடிப்படையான 4 எழுத்துக்கள் இருப்பது. அடுத்து ருபாயி மசீது ஃபீஹி, அடிப்படையான 4 எழுத்து இருந்து மேல் மிச்சமான அதிகமான எழுத்துக்கள் வர்றது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை நமக்கு அஜ்னாஸில் தந்திருக்காங்க இல்லையா? நம்ம ஒவ்வொரு கித்தாப்லையும் நீங்கள் படிக்கும்போது என்ன மாறுது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணுங்கிறதா நான் ரிவைண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? மீசானில் பொதுவாக சுலாசி ருபாயின்னு முடிச்சிட்டாங்க. ஆனால் அஜ்னாஸில் அர்த்தத்தை கவனிப்பதை கொண்டும் ஃபியால்களை வகை பிரிப்பாங்க. எழுத்துக்களுடைய எண்ணிக்கையை கவனிப்பதை கொண்டும் ஃபியால்களை வகையாக என்ன செஞ்சுருவாங்க? பிரித்து எடுத்து நம்ம ஒவ்வொரு பாடமாக என்ன செஞ்சோம்? படித்த ஒவ்வொன்றுக்கும் எத்தனை பாபு இருக்குது, எத்தனை வசன் இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சோம்? படித்தோம் இல்லையா? சுலாசி முஜர்ரதுக்கு எத்தனை பாபு, சுலாசி மசீது ஃபீஹிக்கு எத்தனை பாபு, அதில் உசூல் அடிப்படையானது என்ன, ஃபுரு பிரிந்து வந்தது என்ன, முல்ஹகாத்து எதோடு இணைச்சோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மேலே அதிகமான விவரங்களை நம்ம என்ன செஞ்சுருந்தோம்? படிச்சிருந்தோம். இப்போ ஜஞ்சானிலையும் அதே மாதிரி ஃபியால்களை வகைப்படுத்துகிறாங்க. இதில் சுலாசி மசீது ஃபீஹி, சுலாசி முஜர்ரது, ருபாயி மசீது ஃபீஹி, ருபாயி முஜர்ரதோட எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை சேர்க்குறாங்க. எக்ஸ்ட்ரா என்ன செய்கிறாங்க? ஒரு விஷயத்தை சேர்க்குறாங்க. எதை சேர்க்குறாங்க அப்படின்னா சாலிம் கைர சாலிம் என்று ஒரு விஷயத்தை சேர்க்குறாங்க. எதை சேர்க்குறாங்க? சாலிம் கைர சாலிம் சொல்லி பழகுங்கம்மா. எதை சேர்க்குறாங்க? சாலிம் கைர சாலிம் என்று இந்த ஃபியால்களுடைய வகைகளில் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க? ஜஞ்சானியில் இருக்கக்கூடிய இமாம் இணைத்து சொல்லி காமிக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சுலாசி முஜர்ரத் சாலிம் இருக்குது, சுலாசி முஜர்ரதுலேயே கைர சாலிம் இருக்கு, ருபாயி முஜர்ரதுல சாலிம் இருக்கு, ருபாயி மசீது ஃபீஹில கைர சாலிம் என்னது இருக்குதுன்னு என்ன செய்றாங்க? சொல்லி காமிக்கிறாங்க. ஆக மொத்தம் சுலாசி முஜர்ரதுலேயும் சாலிம் இருக்கு, கைர சாலிம் இருக்கு. சுலாசி மசீது ஃபீஹிலையும் சாலிம் இருக்கு, கைர சாலிம் இருக்கு. ருபாயி முஜர்ரதுலையும் சாலிம் இருக்கு, கைர சாலிம் இருக்கு. ருபாயி மசீது ஃபீஹிலையும் சாலிம் இருக்கு, கைர சாலிம் இருக்கு. சாலிம் கைர சாலிம்னா என்ன? நான் நல்லா விளங்கணும். சரியா? நான் பாடத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான விளக்கங்களை உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கணும். சாலிம்னா என்ன, கைர சாலிம்னா என்ன? சாலிம்னு சொன்னால் குறைபாடு உள்ள எழுத்துக்கள் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் சாலிம் என்று சொல்லப்படும். குறைபாடுன்னு வேண்டாம்,
பலகீனமான எழுத்துக்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஃபியலுக்கு சாலிம் சலாமத்து பெற்ற உறுதியான திடமான ஃபியல் என்று சொல்லப்படும். கைர சாலிம்னு சொன்னா பலகீனமான எழுத்துக்கள் இடம்பெற்று பலமில்லாமல் இருக்கக்கூடிய ஃபியல்கள் என்று சொல்லப்படும். ரொம்ப நல்லா விளங்கி வச்சுக்கணும்னா, சாலிம்னு சொன்னா என்ன? பலகீனமான எழுத்துக்கள் இடம்பெறாத ஃபியலுக்கு சாலிம் என்று சொல்லப்படும். கைர சாலிமான ஃபியல்னா என்ன? பலகீனமான எழுத்துக்கள் இடம் பெற்றிருந்தா அதுக்கு பேரு கைர சாலிம் என்று என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். இதுவரை நம்ம இதை அஜ்னாஸ்ல இந்த மாதிரியான ஒரு பாடத்தை நம்ம படிக்கல தானே? படிச்சிருக்கோமா? இல்ல, படிக்கல. அப்போ அந்த பலகீனமான எழுத்துக்கள் என்ன, அந்த பலகீனமான எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நமக்கு பின்னாடி சொல்லும்போது சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அந்த பலகீனமான எழுத்து என்னன்னா அலிஃப், வாவு, ஏ, ஹம்சா, சுக்குன் சத்து செய்யப்பட்ட எழுத்து. இந்த எழுத்து தான் பலகீனமான எழுத்து. இந்த மாதிரி ஹம்சாவோ, வாவோ, யாவோ, அலிஃபோ சத்து செய்யப்பட்ட ஒரு எழுத்தோ ஒரு ஃபியல்ல வந்தா அந்த ஃபியலுக்கு கைர சாலிம், அந்த ஃபியலுக்கு என்ன சொல்லப்படும்? கைர சாலிம் சொல்லப்படும். அதாவது திடமில்லாத பலகீனமான ஃபியல், பலகீனமான வார்த்தைன்னு சொல்லப்படும். இந்த எழுத்துக்கள்ல எந்த எழுத்துமே வராம இருந்தா அதுக்கு பேரு சாலிமான ஃபியல், திடமான உறுதியான ஃபியல் என்று என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். சரிங்களா? அதுதான் இன்னைக்கு நம்ம பாடத்துல படிக்க போறோம். பாருங்க, கிதாப் எடுக்குமா. அல் ஃபியலு வினை சொற்கள். அல் ஃபியலு வினை சொற்கள். சரிங்களா? அல் ஃபியலு வினை சொற்கள் இம்மா சுலாசியுன். இம்மானா ஒன்று சுலாசியாக இருக்கும். ஃபியல் எப்படி இருக்கும்? ஒன்று சுலாசியா இருக்கும். அப்படிதானே? ஃபியல் எப்படி இருக்கும்? ஒன்று சுலாசியா இருக்கும் அல்லது ருபாயியா என்ன செய்யும்? இருக்கும். சரிங்களா? இம்மா சுலாசியுன் ஒன்று சுலாசியாக இருக்கும். அவ் அல்லது ருபாயியுன் ருபாயியாக இருக்கும். இது நம்ம மீசான்ல படிச்சது. மீசான்ல நம்ம படிச்சது என்னதுதான்? சுலாசி ருபாயின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதை ரிவன் பண்ணி காமிக்கிற மாதிரி தான் இந்த வார்த்தைகளை நமக்கு அமைச்சு தராங்க. அதுக்கடுத்து பாருங்க, குல்லு வாஹிதின் மின்ஹுமா அந்த இரண்டில் இருந்தும் ஒவ்வொன்றிலும் இருக்கும். இம்மா முஜர்ரதுன் ஒன்று முஜர்ரதா இருக்கும். சரியா? அவ் மசீதி ஃபீஹி அல்லது மசீதி ஃபீஹியா இருக்கும். சுலாசியில இருந்தும் ருபாயில இருந்தும் எப்படி இருக்கும் சொன்னா ஒன்று சுலாசி முஜர்ரதா இருக்கும் அல்லது சுலாசி மசீதி ஃபீஹியா இருக்கும். ஒன்று ருபாய் முஜர்ரதா இருக்கும் அல்லது ருபாய் மசீதி ஃபீஹியா இருக்கும். வ குல்லு வாஹிதி மின்ஹுமா இன்னும் அந்த இரண்டிலிருந்தும் ஒவ்வொன்றுமா இருக்கும். இம்மா சாலிமுன் ஒன்று சாலிமாக இருக்கும். அவ் கைர சாலிமின் அல்லது கைர சாலிமாக இருக்கும். நல்லா விளங்கிட்டீங்களா? ஆலிமா அந்த சாவி கிடைச்சா? சாவி கிடைச்சாமா? இல்லையா? ஆஹா, சரி. இப்போ பார்த்துக்க, அல் ஃபியலு வினை சொற்கள் இம்மா சுலாசியுன் ஒன்று சுலாசியாக இருக்கும். அவ் அல்லது, அவ்வுன்னு சொன்னா அல்லது. சரிங்களா? அவ் அல்லது ருபாயியுன் ருபாயியாக இருக்கும். குல்லு வாஹிதின் மின்ஹுமா மின்ஹுமா லமீர் எங்க பார்த்து மீட்டணும்னு சொன்னா சுலாசி ருபாய் ரெண்டையும் பார்த்து என்ன செய்யணும்? மீட்டணும். குல்லு வாஹிதின் மின்ஹுமா அந்த இரண்டிலிருந்து ஒவ்வொன்றும் இருக்கும். இம்மா முஜர்ரதுன் ஒன்று முஜர்ரதாக இருக்கும். அவ் அல்லது மசீது ஃபீஹி மசீது ஃபீஹியாக இருக்கும். அடுத்து திரும்ப சொல்றாங்க பாருங்க. இது வந்து நம்ம முஜர்ரது மசீது ஃபீஹி எங்க படிச்சது? அஜ்னாஸ்ல படிச்சது. அப்படிதானே? முஜர்ரது மசீது ஃபீஹி எங்க படிச்சிருக்கோம்? அஜ்னாஸ்ல
படித்தோம். அதுக்கடுத்து சொல்கிறாங்க, இப்போ வந்து ஜஞ்சானில படிக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறாங்க. குல்லு வாஹிதின் மின்ஹுமா, இன்னும் அந்த சுலாசி முஜர்ரதாக இருந்தாலும், சுலாசி மஸீது ஃபீஹியாக இருந்தாலும், ருபாய் முஜர்ரதாக இருந்தாலும், ருபாய் மஸீது ஃபீஹியாக இருந்தாலும், இம்மா சாலிமுன், ஒன்று சாலிமாக இருக்கும், அவு அல்லது கைரு சாலிமின், கைரு சாலிமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபியால்களை நீங்கள் சொல்லும் போது நீங்கள் இனிமேல் எப்படி சொல்லி பழகணும்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்கணும். ஃபியால்களை இனிமேல் நீங்கள் எப்படி சொல்லி பழகணும்னு சொன்னால், ஒரு ஃபியால் இருக்கு, அந்த ஃபியாலில் வாவ், யா, அலிஃப், ஹம்சா, ஷத்து செய்யப்பட்ட எழுத்து, இந்த எழுத்து இல்லாமல் அசல் அடிப்படையான ஒரு 3 எழுத்து, ஒரு 3 ஃபியாலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால், இந்த ஃபியாலு சுலாசி முஜர்ரது சாலிமான ஃபியாலு. எப்படி சொல்லி பழகுவீங்க? சுலாசி முஜர்ரது சாலிமான ஃபியாலு. அதே சூழ்நிலையில் ஒரு அசலான 3 எழுத்து கொண்ட ஒரு ஃபியாலை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ஃபியாலில் ஹம்சாவோ, வாவோ, யாவோ, சத்து செய்யப்பட்ட எழுத்தோ இடம் பெற்றிருந்தா நீங்கள் என்ன சொல்லி பழகணும்னு சொன்னால், இந்த ஃபியாலு சுலாசி முஜர்ரது கைர சாலிமான ஃபியாலு. என்ன ஃபியாலு? கைர சாலிமான ஃபியாலுன்னு சொல்லி பழகணும். பாடம் புரியுதுங்களா? சரி, பார்த்துங்க, அடுத்த பக்கம் திருப்புங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், சாலிம்னா என்ன, கைர சாலிம்னா என்ன அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, விளக்கி சொல்கிறாங்க. பாருங்க, சாலிம்னா என்ன, கைர சாலிம்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு விவரிக்கிறாங்க. பாருங்க, அஸ்ஸாலிமு சாலிம் வ கைரு சாலிமி, இன்னும் கைர சாலிமை குறித்தான பாடம். சாலிம் கைர சாலிமை குறித்தான பாடம். அஸ்ஸாலிமு, அஸ்ஸாலிமு என்பது நல்லா கவனிச்சுக்கணும்னா, அஸ்ஸாலிமு சாலிம் என்பது ஃபியாலுன், அது ஒரு ஃபியால் தான். சரிங்களா? சலிமத், அது சலாமத் பெற்றிருக்கும். சலாமத் பெற்றிருக்கும்னா நிம்மதி அடைந்திருக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா? சலாமத்துன்னு சொன்னால் என்னதுமா? நிம்மதின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து அது நிம்மதி அடைஞ்சிருக்கு நம்ம சொல்றதை விட சலிமத்துக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால், அது உறுதியாக இருக்கும். சரிங்களா? சலிமத்துக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம் வச்சுக்கங்க, உறுதியான ஒரு ஃபியலாக இருக்கும். ஹுரூஃபு அஸ்லியத்தி மின் ஹுரூஃபி இல்லத்தி, அஸ்லியத்தான எழுத்துக்களை மட்டும் கொண்டதாக அது உறுதிப்பட்ட ஒரு ஃபியலாக இருக்கும். சரிங்களா? புரியல? பாருங்க, அஸ்ஸாலிமு சாலிம் என்பது ஃபியலுன், அது ஒரு ஃபியல் தான். சலிமத், அது உறுதியாக இருக்கும். ஹுரூஃபுல் அஸ்லியத்து, அஸ்லியத்தான எழுத்துக்களை மட்டும் கொண்டு உறுதியான ஒரு ஃபியலாக இருக்கும். மின் ஹுரூஃபி இல்லத்தி, இல்லத்துடைய எழுத்து இல்லாமல் அசலான எழுத்துக்களை மட்டும் கொண்டு உறுதியான ஒரு ஃபியலாக இருக்கக்கூடிய ஃபியல் தான் சாலிமான ஃபியல் என்று சொல்லப்படும். சரிங்களா? ஹுரூஃபுல் இல்லத்துக்கு வந்து கீழே அந்த 2ஆம் நம்பரை பாருங்க. கீழே 2ஆம் நம்பர் போட்டிருக்கா? ஹுரூஃபுல் இல்லத், ஹுரூஃபுல் இல்லத்து, இல்லத்துடைய எழுத்துக்கள் எத்தனை? இல்லத்துடைய எழுத்துனா பலகீனமான எழுத்து. சரியா? இல்லத்துன்னு சொன்ன என்னது? பலகீனமான எழுத்து. ஹுரூஃபுல் இல்லத்துன்னு எத்தனை எழுத்து இருக்கு? வஹிய, அந்த ஹுரூஃபுல் இல்லத் சலாசத்துன் 3 எழுத்துக்களாக இருக்கும். அலிஃப், வாவ், யா. இதில் வந்து ஹம்சாவை கொடுக்கல. ஏன் ஹம்சாவை கொடுக்கணும்னு சொன்னால், மேலே நமக்கு என்ன செஞ்சாங்க, ஹம்சாவை பற்றி சொல்லிட்டாங்க. ஒல் ஹம்சத்தி அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, பொதுவாக போட்டாங்க. சரிங்களா? ஹம்சா. அடுத்து ஒரு தொலைஃபின்னு சொன்னால் சத்து செய்யப்பட்ட எழுத்து. கீழே நமக்கு அடிக்குறிப்பில் 3 எழுத்தை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அலிஃபு, வாவு, யாவை சொல்லியிருக்கிறாங்க. மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஹம்சா, தொலைஃப், ஹம்சாவும் சத்து செய்யப்பட்ட எழுத்தும். ஆக மொத்தம் நீங்கள் விளங்கி வச்சுக்கங்க, ஹுரூஃபுல் இல்லத் பலகீனமான எழுத்துக்கள் மொத்தம்
அஞ்சு. என்னதெல்லாம்? அலிஃப், வாவ், யா, ஹம்சா, சத்து செய்யப்பட்ட எழுத்து. இந்த 5 எழுத்தும் ஹுரூஃபுல் இல்லத், பலகீனமான எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். இந்த பலகீனமான எழுத்துக்கள் இடம்பெறாமல் இருந்தால் அந்த ஃபியலுக்கு சாலிம் என்று சொல்லப்படும். கைர சாலிம்னா என்னன்னு பார்த்துங்க. கைரு சாலிமி, இன்னும் கைரு சாலிம் என்பது ஃபியலுன், அது ஒரு ஃபியல் தான். மா சலிமத், அது உறுதியாக இருக்காது. ஹுரூஃபு அஸ்லியத்து, அடிப்படையான எழுத்துக்களை கொண்டு உறுதியாக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஃபியல் தான் கைரு சாலிம் மின் ஹுரூஃபி இல்லத்தி. இன்னும் அதுல ஹுரூஃபுல் இல்லத் என்பது இருக்கும். வல் ஹம்ஸத்தி வத் தல்ஈஃபி, இங்கேயும் என்ன செஞ்சிருக்காங்க? ஹம்சா தல்ஈஃப் தான் போட்டிருக்காங்க. ஏன் ஹம்சா தல்ஈஃபை மட்டும் மேலே போட்டு அந்த 3 எழுத்தை கீழே போட்டிருக்காங்கன்னு சொன்னா, இந்த 3 எழுத்துக்கள் பெரும்பாலும் என்ன செய்யாது? இடம்பெறாது. அதிகமாக இடம்பெறக்கூடியது ஹம்சாவும் சத்து செய்யப்பட்ட எழுத்தும் தான் இடம்பெறும். அதனால தான் என்ன செஞ்சிருக்காங்க? 2 இடத்துலையுமே ஹம்சாவையும் சத்து செய்யப்பட்ட எழுத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, அடுத்து அசலான எழுத்து மேல சொல்றாங்களா இல்லையா? மேல சொல்லும் போதே அசலான எழுத்தை மட்டும் கொண்டிருக்கும், அசலான எழுத்து இல்லாம ஒரு ஹுரூஃபுல் இல்லத் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அசலான எழுத்துனா என்ன அப்படிங்கிறத நமக்கு விளக்கி சொல்றாங்க. பாருங்க, வல் ஹுரூஃபுல் அஸ்லியத்து, இன்னும் அஸ்லியத்தான எழுத்துக்கள் என்றால் என்ன? ஹுரூஃபுன், அது சில எழுத்துக்கள். ஹுரூஃபுன் சொன்னா எழுத்துக்கள். துகாபலு, பகரமாக இருக்கும். பில் ஃபாஇ வல் ஐனி வல் லாமி மின் ஃபஅல வ ஃபஅலல. ஃபஅல, ஃபஅலல இருந்து, ஃபஅலல இருக்கக்கூடிய ஃபா ஐன் லாமுக்கு பகரமாக இருக்குமே, அப்படிப்பட்ட சில எழுத்துக்கள் தான் அசலான எழுத்து. ஃபஅல இருக்கா இல்லையா? இந்த ஃபஅலலுக்கு பகரமாக சில வார்த்தைகள் இடம்பெறுமே, சில எழுத்துக்கள் இருக்குமே, அதுதான் அசலான எழுத்து. அப்படின்னு சொன்னா என்ன? பாருங்க, நோட்ல ஃபஅல எழுதுங்க. எழுதிட்டீங்களா? ஃபஅல வ ஃபஅலல எழுதிக்கங்க. ஃபஅலல எழுதிக்கங்க. எழுதிட்டீங்களா? இது ஃபஅலக்கு நேரா கீழே லரபன்னு எழுதுங்க. ஃபஅலக்கு கீழே நேரா லரப. ஃபஅலலுக்கு கீழே நேரா தஹரஜ எழுதுங்க. தஹரஜ எழுதுங்க. எழுதிட்டீங்களா? இப்போ இது என்ன ஃபேலு? ஃபஅல என்ன ஃபேலு? சரி, லரப என்ன ஃபேலு? மாதியான ஃபேல் தாமா. சுலாசியா, ருபாயியா, சுலாசி முஜர்ரதா, சுலாசி மஸீத் ஃபீஹியா? சொல்லுங்க. சுலாசி முஜர்ரது. சுலாசி முஜர்ரதுல என்னது? சுலாசி முஜர்ரதுல சாலிமான ஃபேலு. வாவ் இருக்கா? அதில் ஹம்சா இருக்கா? யா இருக்கா? சத் இருக்கா? லரபால இருக்காமா? இல்லை. அப்போ அது என்ன ஃபேலு? சாலிமான ஃபேலு. சரி, தஹரஜ என்ன ஃபேலு? சொல்லுங்க.
தஹரஜ் என்னது? ருபாயி முஜர்ரதுல சாலிமான ஃபியாலு. ஹம்சா வாவ் யா அலிஃபு சத்து இல்லாத எழுத்து ஃபுல்லாக சாலிமான ஃபியாலுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதுதான் ஒரு ஃபியாலினுடைய அசல் எழுத்து. பாருங்கள், நீங்கள் பாடத்தில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அசல் எழுத்துன்னு சொன்னால் என்ன அப்படின்னா ஹுரூஃபுன், அது ஒரு சில எழுத்துக்கள் தான். எப்படிப்பட்ட எழுத்துன்னு சொன்னால் துகாபலு, பகரமாக இருக்கும். துகாபலுன்னு சொன்னால் பகரமாக இருக்கும். எதில் பகரமாக இருக்கும்? ஃபஅல ஃபஅலல, இந்த வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஃபா ஐன் லாமுக்கும், ஃபா ஐன் லாம் லாமுக்கும் பகரமாக சில எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு வருவோமே, அதுதான் அசலான எழுத்து. இப்போ பாருங்க, லரப இருக்கா? லரப இருக்காமா? இந்த லரப தான் என்னது? அசலான எழுத்து. தஹரஜ இருக்கா? இந்த தஹரஜ தான் அசலான எழுத்து. நீங்கள் நல்லா பாருங்க, அப்படியே ஃபாவுக்கு பகரமாக லாத் இருக்கு இல்லையா? ஐனுக்கு பகரமாக என்ன இருக்கு? ரே இருக்கு. லாமுக்கு பகரமாக பே இருக்கு. இதுதான் என்னது? அசலான எழுத்து. ஃபஅல பாருங்க, தஹரஜன் இருக்கு. ஃபாவுக்கு பகரமாக என்ன இருக்கு? தால் இருக்கு. சொல்லுங்க. ஜீம் இருக்கு. அப்போ இந்த எழுத்துக்கு பகரமாக இல்லத்துடைய எழுத்துக்கள் இல்லாமல் வரக்கூடிய எழுத்துக்கள் தான் அசலான எழுத்துன்னு சொல்றாங்க. சரிங்களா? புரியுதாமா? இல்லத்துடைய எழுத்துக்கள் இல்லாமல் வருது பார்த்தீங்களா, அதுதான் என்னது? அசலான எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது. சரியா? அதே மாதிரி நீங்கள் எதையும் விளக்கணும்னா ஃபால ஃபாலல, அது மாதிரி சுலாசி மஸ்ஜிது ஃபீஹில வருது பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு சுலாசி மஸ்ஜிது ஃபீஹி, சுலாசி மஸ்ஜிது ஃபீஹி, சுலாசி மஸ்ஜிது ஃபீஹி. என்னம்மா? இதுதான் அசலான எழுத்து. இப்போ அஃபால எழுதுங்க. நீங்கள் அஜனாஸ் கிதாப் பரட்டி சுலாசி மஸ்ஜிது ஃபீஹி எடுத்து அஃபால எழுதுங்க. அஃபால கீழே நேரம் அக்ரம எழுதுங்க. கிதாபை எடுத்துங்க. அஃபால எழுதிட்டு அஃபலுக்கு நேரம் அக்ரம எழுதுங்க. எழுதிட்டீங்களா? அதே மாதிரி ருபாயி மஸ்ஜிது ஃபீஹி எடுங்க. ருபாயி மஸ்ஜிது ஃபீஹி எடுத்துட்டு தஃபால எழுதுங்க. தஃபால எழுதுங்க. தஃபாலுக்கு நேரம் தஹரஜ எழுதுங்க. தஃபாலுக்கு நேரம் தஹரஜ எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? இப்போ சொல்லுங்கம்மா, அனிஸ் பாத்திமா சொல்லுங்க பார்ப்போம். அஃஅல எது அசலான எழுத்து? சரி, அக்ரம சொல்லுங்க. அக்ரம அசலான எழுத்து எது? அக்ரமல என்னமா இருக்கு? ஏவா இருக்கு. அக்ரமல காஃபு ஏன்கீங்க? ஹேன் சொன்னீங்களா? ஆக மொத்தம் ஹேன் சொன்னாலும் தப்பு தானே. பரவாயில்ல. அக்ரமல அசல் எழுத்து எதுங்க? கேஃப் ரே மீம். இது அசலான எழுத்து 3. அதிகப்படியான எழுத்து எது? அலிஃபு. இப்போ இது என்ன ஃபேலு? சாலிமா? கைர சாலிம். ஏன் கைர சாலிம்? அலிஃப் வந்திருக்கு. அப்போ அசலான எழுத்தை விட்டுட்டு அதிகப்படியா ஒரு எழுத்து வருது, அந்த எழுத்து இல்லத்துடைய எழுத்தா இருந்தா அதுக்கு பேர் தான் நம்ம சொல்லுவோம் கைர சாலிமான எழுத்து. புரியுதுங்களா? அது மாதிரி நீங்க தஹரஜல பாருங்க. தஹரஜல பாருங்க. தஹரஜல எது அசலான எழுத்து? ரேஷ்மா சொல்லுங்கம்மா. தால் ஹே ரே ஜீம். இப்போ இது அசலான எழுத்து. இதுல என்ன இருக்கு? தே இடம் பெற்றிருக்கு. இது என்ன ஃபேல் தான்? ருபாயி மஸ்ஜிது ஃபீஹி
சாலிமான ஃபியல் தான். ருபாயி மஸீத் ஃபீஹில சாலிமான ஃபியல் தான். அப்போ ஒரு வார்த்தை ருபாய் முஜர்ரதா இருந்தாலும் ருபாய் மஸீத் ஃபீஹியா இருந்தாலும் அசலான எழுத்துக்கு பகரமாக வரக்கூடிய எழுத்துக்கள் தான் அசலான எழுத்து. அசலான எழுத்தை தாண்டி அதிகப்படியான எழுத்துக்கள் வரக்கூடியது அசலான எழுத்துக்களை கொண்ட ஃபியல்கள் இல்லை, அதிகப்படியான எழுத்துக்களை கொண்ட ஃபியல்கள். அதுதான் நமக்கு அங்கே சொல்றாங்க. அசல் எழுத்துன்னு சொன்னா என்னங்க சொல்றீங்க? இப்போ அசல் எழுத்துனா வேற ஒண்ணுமே இல்லை, நல்லா விளங்கிக்கங்க. ஃபால ஃபாலல இது ரெண்டு தான் நமக்கு அடிப்படை அசல். ஃபாலங்கிறது சுலாசி முஜர்ரது, ஃபாலல்ங்கிறது ருபாய் முஜர்ரது. இந்த ஃபாலோக்கு நேராக கீழையோ ஃபாலலுக்கு நேராக கீழையோ இதுக்கு பகரமாக கரெக்டான எழுத்துக்கள் வந்தா அதுதான் அசலான எழுத்துக்கள்ட்டு சொல்லப்படுது. இப்போ நசரா என்னது? சுலாசி முஜர்ரது தான். சுலாசி முஜர்ரது சாலிமான ஃபியல் தான். புரியுதுங்களா? ஏன்னா இல்லத்துடைய எழுத்து இல்லையே. அப்ப இல்லத்துடைய எழுத்துக்கள் இருந்தா அதற்கு பேரு கைர சாலிமு சொல்லுவோம். என்ன அசத்தை சம்பந்தம் இல்லாம சாலிமு கைர சாலிமு இல்லத்துடைய எழுத்துக்கள், இதுக்கு சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா இதனுடைய சட்டத்தை தான் நம்ம பின்னாடி படிக்க போறோம். சாலிமுடைய சட்டம் என்ன, கைர சாலிமுடைய சட்டம் என்ன? சாலிம்னு சொன்னா சாலிமான எழுத்துக்கள் வந்தா எப்படி வாசிக்கணும், கைர சாலிமான எழுத்துக்கள் வந்தா எப்படி வாசிக்குங்கிறத பின்னாடி படிக்க போறோம். அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு முக்கத்திமாவை தான் இந்த சாலிம் கைர சாலிம் நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால இதையும் வீட்டில் போய் பாடம் பாருங்க. ஆனால் இல்லத்தினுடைய எழுத்துக்களை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இல்லத்தினுடைய எழுத்து 5 எழுத்து இருக்கு. அலிஃபு, வாவு, யா, ஹம்சா, சத்து செய்யப்பட்ட எழுத்து. சரிங்களா? இப்போ நேற்று அவாமில்ல நம்ம படிக்கும் போது என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னா, இல்மு நஹுன்னு சொன்னா, நஹுவினுடைய கல்வின்னு சொன்னா என்னதுன்னு சொன்னா, இந்த அவாமில்ல சொல்லக்கூடிய கருத்து கடைசி ஹரக்கத்து எப்படி மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் இல்முன் நஹு. ஒரு வார்த்தையினுடைய கடைசி சேர் சபரு, தோய் சேர் தோய் பேசு, சத்து சுக்குனு இதெல்லாம் எப்படி மாறி மாறி வருது அப்படிங்கிறத விளங்கி படிக்கிறதுக்கு பேர் தான் நஹு அப்படின்ட்டு அவாமில்ல நமக்கு விளக்கம் சொன்னாங்க. அடுத்து கலிமானா என்ன அப்படிங்கிறத சொல்லும்போது கலிமா மொத்தம் 3 வகை இருக்கு. இஸ்மு, ஃபியலு, ஹர்ஃபு. இஸ்முன்னு சொன்னா பெயர் சொல். அதாவது உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பெயர் என்பது வைக்கப்பட்டிருக்கு. அந்த பெயரை குறித்து பேசினா அதற்கு பேரு இஸ்மு என்று சொல்லப்படும். ஃபியலுன்னு சொன்னா வினை சொற்கள். வினை சொல்னு சொன்னா ஒரு செயலை குறித்து பேசக்கூடிய வார்த்தைக்கு வினைச்சொல் என்று சொல்லப்படும். உதாரணத்துக்கு அடித்தான், குடித்தான், அமர்ந்தான், சென்றான், அழுதான், உறங்கினான், சிரித்தான், கோபமுற்றான், இதெல்லாம் என்னது? ஒவ்வொரு செயல்களை குறித்து பேசக்கூடிய வார்த்தைகள். அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு ஃபியல் என்று அரபியில சொல்லப்படும். அடுத்து ஹுரூஃப். எழுத்துனா என்ன? ஹர்ஃபு, எழுத்துக்கள். ஃபியலையும் இஸ்மையும் சேர்க்கக்கூடிய எழுத்துக்களை படித்தோம். இந்த 3 தான் என்னது? கலிமா, வார்த்தை என்று அரபியில் சொல்லப்படுது. அடுத்து மாறக்கூடிய ஏராபுகள் என்ன அப்படிங்கிறத படிக்கும்போது ரஃபாய, நசபு, ஜர்ரு, ஜஸ்மு இதெல்லாம் ஒரு ஃபியலினுடைய இறுதியிலோ ஒரு இஸ்மினுடைய இறுதியிலோ வந்தால் கண்டிப்பான முறையில் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்துக்களை கவனித்து பின்னாடி வரக்கூடிய ஹரக்கத்துகள் மாறும். பினான்னு சொன்னால் என்ன? மாறாத சில ஹரக்கத்துகள். என்னது? லம்மு, பேஷு, பத்தகு, ஜபரு, கசரு, ஜேரு, சுக்குனு இதெல்லாம் என்னது? இதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் வந்துன்னு சொன்னால் அது என்ன செய்யாது? மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பேர் பீனான்னு சொல்லி காமிச்சாங்க. இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம்? ஒரு நிமிஷம் இருங்க. அமைதான் பாடம் பாரு, பாருங்கம்மா. இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னு சொன்னா, மாறக்கூடிய சில வார்த்தைகளை படிக்க போறோம். நல்லா கவனிச்சுக்கணும்னு
சொல்கிற அது வரைக்கும் கேட்குதா? சரி, நேற்று ஏராபு மாறக்கூடிய சில ஏராபுகளை படித்தோம். சேரு சபரு தொய் சேரு தொய் பேசு இதெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம். இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, மாறக்கூடிய சில வார்த்தைகள், மாறாத சில வார்த்தைகள். அதாவது இங்கேயும் ஏராபு தான். அந்த ஏராபு எந்த வார்த்தையில் வந்தால் மாறும், எந்த வார்த்தையில் வந்தால் மாறாது. புரியுதா? சில வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தைகளில் ஏராபு எக்காலத்துக்கும் மாறவே மாறாது. அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து வந்தாலும் சரி மாறாது. சில வார்த்தைகள் இருக்கு, முன்னாடி உள்ள எழுத்து மாற 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 பின்னாடி உள்ள ஏராபு, பின்னாடி உள்ள ஏராபுன்னு சொன்னால் என்னது, ஹரக்கத்து, சேரு ஜபர் பேஷ் என்பது மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படி மாறக்கூடிய வார்த்தைக்கு அரபியில் அல் முஅரபு என்றும், மாறவே மாறாத வார்த்தைக்கு அல் மபுனி என்றும் சொல்லப்படும். புரியுதாமா? மாறக்கூடிய வார்த்தைக்கு முஅரபு என்றும், மாறாத வார்த்தைக்கு மபுனி என்றும் என்ன செய்யப்படும், சொல்லப்படும். நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு வார்த்தை இருக்கு, உதாரணத்துக்கு ஜெய்துன் இருக்கு. இந்த ஜெய்துன் என்பது மாறக்கூடிய வார்த்தை. இதுக்கு முன்னாடி எப்படி வருது, ஜானி ஜாஅனி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தா ஜெய்தின் என்று மாறிடும். அதே ஜாஅனிக்கு பகரமாக ரஐது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்ததுன்னா ஜெய்தின் இருந்தது ஜெய்தன் என்று மாறிடும். இப்ப புரியுதா? அதே நேரத்தில் ரைத்துக்கு பகரமாக மரர்த்தூன்னு ஒரு வார்த்தை வந்தா ஜெய்தன் இருந்தது ஜெய்தின் என்று மாறிடும். சரிங்களா? அதே மாதிரி முஸ்தக்பிலான ஃபிஅல், முஸ்தக்பிலான ஃபிஅல் இதுவும் மாறக்கூடிய ஒரு வார்த்தை தான். உதாரணம் பாருங்க, எல்ரபு ஏ இருந்தா லாஸ்ட்ல உள்ள ஹரக்கத்து பேஷாக மாறும். ஒலை எல்ரிப லன்னு வந்தா லை வந்தா பேனு மாறும். வலம் எல்ரப் லம்மு வந்தா லப்புன்ட்டு சுக்குன்னு என்ன செஞ்சிடும், பேவுக்கு வந்துடும். ஏ வந்தா பேவுக்கு பேஷ் வந்துடும், லன்னு வந்தா பேக்கு ஜபர் வந்துடும், லம்மு வந்தா பேக்கு சுக்குன் வந்துடும். இது மாறக்கூடியது. மாறாத சில வார்த்தைகள் இருக்கு. அது என்னன்னு சொன்னா மாலியான வார்த்தை. இந்த மாலியான வார்த்தை சில நேரங்களில் மாறவே செய்யாது. அதே மாதிரி சில அம்ரான வார்த்தைகள் இருக்கு. சில அம்ரான மாலி அம்ருன்னு சொல்றதுலாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சில அம்ரான வார்த்தைகள் இருக்கு, ஏவல் வினை சொற்கள் இருக்கு. இந்த ஏவல் வினை சொற்களும் என்ன செய்யாது, சில வார்த்தைகள் முன்னாடி வர்றதுனால அதனுடைய இறுதி ஹரக்கத்தை என்ன செய்யாது, மாறாது. உதாரணத்துக்கு ஜாஅனி ஹா உலாயி, ஜாஅனி வந்தாலும் ஹா உலாயி தான், ரஐத்துன் வந்தாலும் ஹா உலாயி தான், மரர்த்துன் வந்தாலும் பி ஹா உலாயி தான். எந்த நேரத்திலையுமே அந்த கஸ்ர் என்ன செய்யாது, மாறவே செய்யாது. மாறக்கூடிய சில வார்த்தைகள், மாறாத சில வார்த்தைகள் என்னங்கிறது தான் இன்னைக்கு பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். பாருங்க, நல்லா கவனிச்சுக்கணுமா? இது நோட்டு, இது நம்ம நோட்டு போட்டு இன்ஷால்லா எழுதுவோம் ஒரு நாளைக்கு. உங்களுக்கு விளங்குற மாதிரியா சுருக்கமாக தமிழில் நம்ம இதை எழுதி வைப்போம் இன்ஷால்லா. அல் முஅரபு, அல் முஅரபு மாறக்கூடியது, அல் முஅரபு மாறக்கூடியது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கணும். அல் முஅரபு, முஅரபு என்பது கலிமத்துன், அது ஒரு வார்த்தை தான். கலிமத்துன்னு சொன்னா என்னமா, ஒரு வார்த்தை தான். எதகையிரு, எதகையிரு அது மாறும், எதகையிரு மாறும், ஆகிருஹா அந்த கலிமாவினுடைய இறுதி நிலைமை மாறும். நல்லா கவனிச்சுக்கணும். ஆகிருன்னு சொன்னா இறுதி, ஹாங்கிறது லமீர். இந்த ஹா எதை பார்த்து மீட்டணும்னு சொன்னா கலிமாவை பார்த்து என்ன செய்யணும், மீட்டணும். புரியுதுங்களா? எத்தகையிருன்னு சொன்னா மாறும். அப்ப முஅரபுனா என்ன? முஅரபுங்கிறது ஒரு வார்த்தை தான். அது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொன்னா அதனுடைய இறுதி ஹரக்கத்து மாறும். எப்ப மாறும் சொன்னா பி இக்திலாஃபி அவாமிலி கபுலஹா, அந்த வார்த்தைக்கு முன்னால். கபுலஹான்னு சொன்னா வார்த்தைக்கு முன்னால். வாசிக்கிறது புரியுதா?
சதம் போட்டு உயிரை கொடுத்து வாசிட்டுருக்கேன், புரியலைன்னா தயவுசெய்து புரியலன்னு சொல்லிடணும். சரிங்களா? கபுல ஹான்னு சொன்னால், கபுலுன்னு சொன்னால் முன்னால் அர்த்தமான, ஹான்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு முன்னால், அதாவது ஒரு வார்த்தைக்கு முன்னால் மாறுபட்ட அல்லது வேறுபட்ட சில ஆமில்கள் மாறுவதால் அந்த வார்த்தையினுடைய இறுதி ஹரக்கத்தினுடைய நிலைமைகள் மாறும். அப்படிப்பட்ட வார்த்தை தான் முஅரபான வார்த்தை. நான் தமிழில் சொன்னதுதான். சில ஆமில்கள், சில வார்த்தைகள் மாறுவதனால அதனுடைய இறுதி ஹரக்கத்து என்ன செய்யும்? மாறும் இல்லையா? இப்போ ஜாஅனி ஸைதுன் இருக்கு, ஜாஅனி ஸைதுன் இருக்கு. இப்போ ஜாஅனிங்கிறது ஆமில்னு வச்சுக்கங்க, ஜாஅனின்னு சொல்றது அவாமில்னு வச்சுக்கங்க. சரிங்களா? இப்போ ஜாஅனின்னு சொல்றது என்னது? அவாமில். ஸைதுன் சொல்றது வார்த்தை கலிமா. இப்போ ஜாஅனி வந்ததுனால ஸைதுன் என்கின்ற கலிமாவுக்கு ரஃபா கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கா? கிடைச்சிருக்காமா? புரியுதா? சரி பாருங்க. முதல்ல களிமான என்னன்னு விளங்கிட்டீங்களா? வார்த்தை. களிமா எத்தனை வகை இருக்கு? என்னதெல்லாம்? ஃபிஅலு, ஹர்ஃபு, இஸ்மு. இந்த மூணு தான் வார்த்தை. சரிங்களா? இந்த மூணு வார்த்தைக்குமே கண்டிப்பாக ஹரக்கத் என்பது இருக்கும். ஹரக்கத்து இருக்குமா இருக்காதா? ஃபிஅலா இருந்தாலும் ஹரக்கத்து இருக்கும், இஸ்மா இருந்தாலும் ஹரக்கத்து இருக்கும். ஹரக்கத்து இல்லாமல் எழுத்துக்கள் என்ன செய்யாது? ஒரு வார்த்தை என்பது அமையவே அமையாது. இப்போ இந்த களிமா, இந்த வார்த்தைகளில் ஹரக்கத் என்பது சில நேரங்களில் மாறும். நல்லா கவனிச்சுக்கணும். ஹரக்கத் என்பது சில நேரங்களில் மாறும். ஹரக்கத்து எங்கே தான் மாறும் சொன்னால், வார்த்தையினுடைய இறுதியில் தான் என்ன செய்யும்? ஹரக்கத்து மாறும். வார்த்தையினுடைய இறுதியில் தான் என்ன செய்யும்? ஹரக்கத்து மாறுமே தவிர வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் என்ன செய்யாது? ஹரக்கத்து மாறாது. ஹரக்கத்து என்ன செய்யாது? மாறாது. இன்னும் சில வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையினுடைய ஹரக்கத்துகள் மாறவே மாறாது. ஹரக்கத்து எப்போ மாறும் சொன்னா, அந்த வார்த்தைக்கு முன்னால் சில எழுத்துக்கள் வர்றதுனால அந்த வார்த்தையினுடைய ஹரக்கத்து மாறும். புரியுதா? நீங்க ஸைதுன் எழுதுங்கம்மா. எழுதியாச்சு. ஸைதுன் எழுதிட்டீங்களா? பாருங்க. இப்போ ஸைதுன் என்பது என்னது? பெயர் சொல். பெயர் சொல் என்பது என்னது? பெயர் சொல் என்பது என்னது? இஸ்மு தான். என்னது அது? கலிமா. பெயர் சொல் என்பது என்னது? கலிமா. இஸ்மு என்பது என்னது? கலிமா. புரியுதா? ஒரு வார்த்தை இல்லையா? புரியுதாமா? இப்போ இந்த ஸைது 3 ஸைது எழுதிட்டீங்களா? 3 ஸைது எழுதிங்க. 3 இடத்துல ஸைதுன் மட்டும் எழுதுங்கம்மா. ஸைது ஸைதுன் மட்டும் போடுங்க. அதாவது ஜே ஏ தால் மட்டும் போடுங்க, ஹரக்கத்து போடாதீங்க. ஜே ஏ தால மட்டும் போட்டுங்க. சரிங்களா? இப்போ இந்த ஸைதுக்கு முன்னாடி ஜாஅனின் போடுங்க. ஜாஅனின் போடுங்க. போட்டீங்களா? இப்போ வெறுமனே ஹரக்கத்து போடாம இருக்கு தெரியுமா? இதுல ஜாஅனி வந்ததுனால ஸைதுக்கு வந்து இறுதி ஹரக்கத்து ஸைதின் என்று வரும். ஸைதின் போடுங்க. போட்டீங்களா? அடுத்து ரஅய்து. ரஅய்து போட்டீங்களா? ரே அலிஃப் ஏ தே. ரஅய்து போட்டீங்களா? இப்போ ரஅய்து வந்ததுனால ஸைதன், ஸைதின் எதுவா மாறிடுச்சு? ஸைதன்னா மாறிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு செய்தி போட்டிருக்கீங்கல்ல, மரர்து.
பிஸைதின் பிஸைதின். இப்போ தன் எதுவா மாறிடுச்சு? தின்னா மாறிடுச்சு. இப்போ இதுல ஜெயிது என்பது களிமா. என்னடா உட்காரு. ஜெயிது என்பது களிமா. இந்த ஜாஅனி ரஐது மரர்த்து நம்ம சொன்னோமா இல்லையா, இதுக்கு பேர் தான் ஆமில். இதுக்கு பேர் தான் என்னதுமா? ஆமில். அப்போ முஅரபுன்னு சொன்னா நீங்க என்ன ஷார்ட்டா நீங்க இப்போதைக்கு வழங்கி வச்சுக்கோமா. முஅரபுன்னு சொன்னா என்ன அப்படின்னா, ஆமில்கள் மாறுவதால் நல்லா கவனிக்கணும். ஆமில் சொன்னா சில எழுத்துமா. ஆமில் சொன்னா என்னது? சில எழுத்துக்கள் தான் ஆமில். அந்த அந்த எழுத்துக்கு ஏன் ஆமில்னு பேர் வந்தா அது ஒரு வேலையை செய்யுது. ஆமில்னு ஏன் பேர் வந்தா அது என்ன செய்யுது? ஒரு வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுதுன்னு சொன்னா, ஒரு வார்த்தைக்கு அதுதான் ஹர்க்கத்தா என்ன செய்யுது? நிர்ணயிக்குது. அதுதான் என்னது? ஹரக்கத்தை நிர்ணயிக்குது. அதனால தான் அந்த வார்த்தைகளுக்கு அந்த எழுத்துகளுக்கு என்ன செய்யுது? ஆமில்னு பேர் வந்துச்சு. புரியுதுங்களா? செய்யக்கூடியதுன்னு அர்த்தம். ஆமில்னு சொன்னா என்னதுமா? செய்யக்கூடியதுன்னு அர்த்தம். பாருங்க, நீங்க முஅரப ஷார்ட்டா விளங்கி வச்சுங்க. முஅரபுன்னு சொன்னா என்ன அப்படின்னா, ஆமில்கள் மாறுவதால் ஒரு வார்த்தையினுடைய இறுதி ஹரக்கத்து மாறும். அப்படி மாறுவதற்கு பேரு முஅரப் என்று சொல்லப்படும். புரியுதா? இப்போ ஷார்ட்டா விளங்கிக்கங்க. முஅரபுன்னு சொன்னா என்ன? ஆமில்கள் மாறுவதால் அல்லது சில அந்த வார்த்தைக்கு முன்னால் சில எழுத்துக்கள் மாறுவதால் அந்த வார்த்தையினுடைய இறுதி ஹரக்கத்துகள் மாறும். அப்படி மாறினால் அந்த வார்த்தைக்கு முஅரபான வார்த்தை என்று சொல்லப்படும். இப்போ ஜெய்துன் ஜெய்தின் ஜெய்தன் என்பது என்னது? முஅரபான வார்த்தைகள். முஅரபான வார்த்தைகளையே முன்னாடி ஆமில்கள் மாறுறதுனால பின்னாடி ஹரக்கத்துகள் என்ன செஞ்சு போச்சு? மாறி போச்சு. அதனால அது என்னது? முஅரபான வார்த்தை. புரியுதுங்களா? சரி. அதே மாதிரி இது பேர் சொல்லுக்கு உதாரணம் சொல்லிட்டாங்க. அடுத்து ஃபிஅலுக்கு உதாரணம் சொல்லும் போது முலாரி மாதியக்கும் முலாரி முஸ்தக்பில கொண்டு என்ன செய்றாங்க? உதாரணம் சொல்றாங்க. பாருங்க, எலுரபு. எலுரபு என்பது என்ன ஃபிஅலு? முஅரபான ஃபிஅலு. எலுரபு என்பது என்னதுமா? முஅரபான ஃபிஅலு. ஏன் முஅரபான ஃபிஅலு? ஏ வந்ததுனால இறுதி ஹரக்கத்து பேஸ் கொடுக்கப்படுது. சரிங்களா? வலை எலுரப எலுரிப லை வந்ததுனால இறுதி ஹரக்கத்து ஜபர் கொடுக்கப்படுது. வலம் எலுரிப் லம் வந்ததுனால பேவுக்கு சுக்குன் கொடுக்கப்படுது. அப்போ இது ஃபிஅல்கல்லையே முஅரபான ஃபிஅலு, அது இஸ்முக்கல்லையே முஅரபான இஸ்மு. சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. முஅரபுன்னு சொன்னா ஆமில்கள் மாறுவதை கொண்டு ஒரு வார்த்தைக்கு முன்னால் ஆமில்கள் மாறுவதால் அந்த வார்த்தையினுடைய இறுதி ஹரக்கத்துகள் மாறும். அதற்கு பேர் தான் முஅரபுன்னு சொல்லப்படும். அப்போ எதுல மாறும் அப்படின்னு கேட்டா, முஅரபான விஷயங்கள் எதுன்னு சொன்னா இஸ்மு முஅரபானது, முஸ்தக்பிலான ஃபிஅல்கள் முஅரபானது. இது மட்டும்தான் என்ன செய்யும்? மாறுமே தவிர மாலியான ஃபிஅல்கள் என்ன செய்யாது? மாறாது. அம்ரான ஃபிஅல்கள் என்ன செய்யாது? இறுதி ஹரக்கத்து மாறாது. பாருங்க, இறுதி ஹரக்கத்து மாறக்கூடியது எதெல்லாம் கேட்கப்பட்டுன்னு சொன்னா இஸ்முல மாறும், முஸ்தக்பிலான ஃபிஅல்ல மாறும். எதுல மாறாதுன்னு கேட்டா மாலியில மாறாது, அம்ரு ஃபிஅல்ல என்ன செய்யாது? இறுதி ஹரக்கத்து மாறாது. சரிங்களா? மாறக்கூடியதுக்கு முஅரபு, மாறாததுக்கு மபுனி. வார்த்தையில வாசிக்கிறேன், அப்படி அர்த்தத்தை மட்டும் கவனிச்சிங்கம்மா. பாருங்க, கலிமத்துன் அது ஒரு வார்த்தை தான். எத்தகையுரு மாறும், ஆகிருஹா அந்த வார்த்தையினுடைய இறுதி நிலைமை மாறும். பிஇக்திலாஃபில் அவாமிலி கபுலஹா அந்த வார்த்தைக்கு முன்னால் மாறுபட்ட ஆமில்கள் வருவதால் அந்த வார்த்தையினுடைய இறுதி ஹரக்கத்து மாறுமே. அப்படிப்பட்ட வார்த்தை தான் முஅரபான வார்த்தை. பிஇக்திலாஃபில் அவாமிலி கபுலஹா அந்த வார்த்தைக்கு முன்னால் இக்திலாஃப்னு சொன்னா மாறுபட்ட அல்லது வேறுபட்ட அல்லது பலதரப்பட்ட, எப்படினாலும் அர்த்தம் கொடுக்கலாம். சரிங்களா? பலதரப்பட்ட ஆமில்கள் அவாமில்கள் மாறுவதால்
அந்த வார்த்தையினுடைய இறுதி ஹரக்கத் மாறும். அப்படி மாறுவதுதான் முஅரபானது. சரிங்களா? இப்போ பாருங்க, வல் முஅரபு, இன்னும் முஅரபு என்பது மின் கலிமாத்தி, கலிமாக்களில் இருந்து முஅரபு என்பது நௌஆனி, 2 வகையாக இருக்கும். இப்போ கலிமாக்கள் இருந்து முஅரபு எத்தனை வகை? 2 வகை. கலிமானா இஸ்மு ஃபிஅல் ஹர்ஃபு தான் கலிமா. இந்த கலிமாவில் முஅரபா எத்தனை வகைன்னு கேட்டால் முஅரப் எத்தனை வகை தான்? 2 வகை. சரிங்களா? அல் அவ்வளு, முந்திய வகை, அல் இஸ்முல் முத்தமக்கினு. ஹரக்கத்து உங்களுக்கு தெரியலனா ஹரக்கத்து போட்டுக்குங்க. சரிங்களா? அல் இஸ்முல் முத்தமக்கினு, முத்தமக்கினான இஸ்மு. முத்தமக்கினான இஸ்முனா ஒன்றும் இல்லை, ஒரு பேருக்கு ஒரு பொருளுக்கு, ஒரு இடத்துக்கு, ஒரு நபருக்கு வைக்கப்பட்ட பேருக்கு பேர் தான் முத்தமக்கினான இஸ்மு. முத்தமக்கின்னு சொன்னால் என்னதுமா? வைக்கப்பட்ட பேர். முத்தமக்கின்னு சொன்னால் என்னது? வைக்கப்பட்ட பேர். சரிங்களா? நீங்கள் பொதுவாக இஸ்முல் முத்தமக்கின் மட்டும் விளங்கி வச்சுக்கங்க. முஅரபு கலிமாக்கள் இருந்து 2 வகை. முதல் வகை என்னது? இஸ்முல் முத்தமக்கின். இஸ்முல் முத்தமக்கின் சொன்னால் என்ன? ஒரு இடத்துக்கோ, ஒரு பொருளுக்கோ, ஒரு காலத்துக்கோ, ஒரு நபருக்கோ வைக்கப்பட்ட பேருக்கு தான் இஸ்முல் முத்தமக்கின் என்று சொல்லப்படும். அப்படி இஸ்முல் முத்தமக்கின் உதாரணம் பாருங்க. நஹு ஸைதுன். நஹு என்னது? ஸைதுன். ஸைதுன் என்பது ஒரு மனிதனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பேர். இந்த இடத்துல நீங்க கலமுன் வச்சுக்கலாம். புரியுதா? கலமுன் என்பது என்னது? இஸ்முல் முத்தமக்கின். கிதாபுன் என்பது என்னது? இஸ்முல் முத்தமக்கின். புரியுதுங்களா? அது மாதிரி என்னது? சரீருன் என்பது என்னது? இஸ்முல் முத்தமக்கின். குர்சியுன் என்பது என்னது? இஸ்முல் முத்தமக்கின். புரியுதுங்களா? ஹிமாருன், ஃபரசுன், அசதுன், இதெல்லாம் என்னது? எல்லாமே என்னதுதான்? இஸ்முல் முத்தமக்கின். ஒவ்வொன்றுக்கும் வைக்கப்பட்ட பெயர்களுக்கு அரபியில் இஸ்முல் முத்தமக்கின் என்று சொல்லப்படும். வஸ்ஸானி, இன்னும் 2வது வகையாகிறது. முஅரப் எத்தனை வகை? 2 வகை. முதல் வகை என்னது? இஸ்முல் முத்தமக்கின். 2வது வகை என்னது? ஃபிஅலுல் முலாரி. முலாரின்னு சொன்னா முஸ்தக்பில். சரிங்களா? ஃபிஅலுல் முலாரி, முலாரியான ஃபிஅல். நஹு உதாரணமா உதாரணம் என்ன போட்டிருக்கு? உதாரணம் என்னமா போட்டிருக்கு? எல்ரிபு. உதாரணம் என்னது? எல்ரிபு. எல்ரிபுனா என்ன அர்த்தம்? அடிப்பான். அடிப்பான்ங்கிறது என்னது? ஃபிஅல், முஸ்தக்பிலான ஃபிஅல், முலாரியான ஃபிஅல். சரிங்களா? அப்போ இந்த 2 மட்டும்தான் என்னது? முஅரபு. முஅரபு எத்தனை வகை? முஅரப் 2 வகை. முஅரபுன்னு சொன்னா என்னதுங்க? முன்னாடி சில எழுத்துக்கள் மாறுவதால அந்த வார்த்தையினுடைய பின்னாடி ஹரக்கத்துகள் மாறும். அதுதான் முஅரப் என்று சொல்லப்படும். இந்த முஅரபு 2 வகை இருக்கு. ஒன்று இஸ்முல் முத்தமக்கின், ஒரு பொருளுக்கு வைக்கப்பட்ட பேரு. 2வது முலாரியான ஃபிஅல். சரிங்களா? தகூலு, நீ சொல்வாய். ஜாஅனி ஸைதுன், இது வந்து இஸ்முல் முத்தமக்கினுக்கு உதாரணம். சரிங்களா? ஜாஅனி ஸைதுன், ரைத்து ஸைதன், மரத்து பி ஸைதுன்ங்கிறது எதுக்கு உதாரணம்? முத்தமக்கினான இஸ்முக்கு உதாரணம். சரிங்களாமா? ஜாஅனி ஸைதுன், ஸைது என்னிடத்திலே வந்தான். இப்போ ஸைதுன் என்று என்ன செஞ்சிருக்கு? இறுதி ஹரக்கத்து வந்திருக்கு. வரைத்து ஸைதன், இன்னும் நான் ஸைதை பார்த்தேன். இப்போ இஸ்முல் முத்தமக்கினுக்கு என்ன ஆயிடுச்சு? ஸைதன்ட்டு இறுதியில தோய் சபர் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. சரிங்களா? மரர்த்து பி ஸைதின், ஸைதுக்கு அருகாமையில் நான் நடந்தேன். ஸைதுக்கு அருகாமையில் என்ன செஞ்சேன்? நடந்தேன். இப்போ என்ன செஞ்சிருக்கு? ஸைதின் வந்திருக்குமா? ஸைது என்பது இஸ்முல் முத்தமக்கின். முன்னாடி உள்ளது ஆமில் வந்து ஜாஅனி ஆமிலு, ரைத்து ஆமிலு, மரர்த்து ஆமிலு. இந்த ஆமில்கள் வந்ததுனால இறுதியில் ஹரக்கத்தை என்ன செஞ்சிருக்கு? மாறி இருக்கு. சரிங்களா? தகூலு, இன்னும் நீ சொல்வாய். எல்ரிபு, எல்ரிபு. சரிங்களா? எல்ரிபுக்கு என்ன அர்த்தம்? அப்படி வாசிங்க. எல்ரிபா, வலம் எல்ரிபு. சரி, இப்போ இதில் ஏ வந்ததுனால இறுதியில் உள்ள ஹரக்கத்து பேவுக்கு பேஷாக மாறி இருக்கு. லை வந்ததுனால ஜபராக மாறி இருக்கு. லம் வந்ததுனால சுக்குனாக மாறி இருக்கு. இதில் எல்ரிபு என்பது லர்பு என்பது ஃபிஅலு, ஏ என்பது ஆமிலு,
வலன் வலை என்பது ஆமிலு, வலம் என்பது ஆமிலு. இந்த ஆமில் மாறுறதுனால இறுதி ஹரக்கத்து மாறி போச்சு. இதுக்கு பேர் தான் முஅரபுன்னு சொல்லுவோம். நீங்கள் நோட்டில் எழுதுனாலும் எழுதிக்கங்க. முஅரப் என்றால் மாறக்கூடியது என்று அர்த்தம். கலிமாக்களில் முஅரப் 2 வகையாக இருக்கிறது. ஒன்று இஸ்முல் முத்தமக்கினு, இன்னொன்று ஃபிஅலுல் முலாரி, ஃபிஅலுல் முஸ்தக்பில் கூட நீங்கள் எழுதிங்க. ஃபிஅலுல் முஸ்தக்பிலு. இந்த ரெண்டும் மாறும். எப்படி மாறும்னு கேட்டால், இதற்கு முன்னாடி சில வேற எழுத்து வந்தா இதனுடைய இறுதி ஹரக்கத்து வேற ஹரக்கத்தாக மாறும். அப்படி மாறினா அதுக்கு பேரு முஅரபு. சரியா? இப்போ புரிஞ்சிருச்சா? நீங்கள் வார்த்தைகளுக்கு நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு அர்த்தம் வைக்க முடியலன்னு சொன்னாலும் பாடத்தை விளங்கி வச்சுங்க. முஅரபுனா என்னங்கிறத விளங்கிங்க. சரிங்களா? சரி சரிம்மா, மபுனி நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு பாடம் 2 அத்தர்சு சானி. கிட்டத்தட்ட நீங்கள் இதெல்லாம் மின்ஹாஜில் படித்தது தான். சரிங்களா? புதுசாக இதில் 2ஆம் பாடத்தில் ஒன்றும் இல்லை, போக போக வேணா வரும். பாருங்க, அத்தர்சு சானி பாடம் 2 ஜாலிக்க, ஜாலிக்கவை குறித்தான பாடமாக இருக்கும். சரிங்களா? மா ஜாலிக்க அது என்ன? பாடத்தை எடுத்துட்டீங்களா? மா ஜாலிக்க அது என்ன? ஜாலிக்க நஜ்முன் அது நட்சத்திரம். ஜாலிக்க நஜ்முன் அது என்னதுமா? நட்சத்திரம். ஹாதா மஸ்ஜிதுன் இது பள்ளிவாசல். 2 ஃபோட்டோ போட்டிருக்காங்களா? பள்ளிவாசல் ஃபோட்டோ போட்டிருக்காங்களா? பள்ளிவாசல் எங்கே போட்டிருக்காங்க? பள்ளிவாசல் எங்கே போட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் எதுதான் இருக்குது? பக்கத்தில் பள்ளிவாசல் தான் என்ன செய்திருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கிறத பயன்படுத்துறதுக்கு ஹாதான்னு சொல்லணும். பக்கத்தில் இருக்கிறத பயன்படுத்துறதுக்கு என்ன சொல்லணும்? ஹாதான்னு சொல்லணும். இல்லையா? நம்ம மின்ஹாஜில் படித்தோமா இல்லையாம்மா? தூரத்தில் இருக்கிற பயன்படுத்துறதுக்கு தாலிக்கு சொல்லணும், பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஹாதா சொல்லணும் சொன்னோமா இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே போட்டிருக்காங்க. ஹாதா மஸ்ஜிதுன் இது பள்ளிவாசல். வ இன்னும் ஜாலிக்க பைத்துன் அது வீடு. சரிங்களா? பாருங்க, என்னடா இந்த வாரம் ஒரு வாரத்தில் உட்காரு நீ. பாருங்கம்மா, ஹாதா ஹிசானுன் இது குதிரை. குதிரைக்கு நீங்கள் மின்ஹாஜில் என்ன படிச்சீங்க? ஃபரசுன். இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? ஹிசானுன். ஹிசானுங்கிறதும் ஒரு வார்த்தை தான், ஃபரசுங்கிறது என்னதுதான்? ஒரு வார்த்தை தான். சரிங்களா? ஒரே ஒரு பொருளுக்கு அரபியர்கள் ஒரு பொருளை பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த பொருளுக்கு கிட்டத்தட்ட அவங்களால எத்தனை பேர் வைக்க முடியுமோ அத்தனை பேர் என்ன செய்வாங்க? வைப்பாங்க. இப்போ சிங்கத்துக்காக கிட்டத்தட்ட அரபியில் 60 பேர் இருக்கு. சிங்கத்துக்கு எத்தனை பேர் இருக்கு? 60 பேர் இருக்கு. சரிங்களா? அப்போ ஒரே வார்த்தை ஒரே பொருளுக்கு வெவ்வேறு வார்த்தைகள் பாடத்தில் வர்றது வழமையாக இருக்கிறது. அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கங்க, கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்தினா எப்படி வருங்கிறது நீங்கள் என்ன செஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஹாதா ஹிசானுன் இது குதிரை. தாலிக்க ஹிமாருன் இன்னும் அது கழுதை. சரிங்களா? தாலிக்க கல்புன் போடா டேய் அசீமே வார. அதாலிக்க கல்புன் அது நாயா. லா இல்லை. ஜாலிக்க கித்துன் அது என்னது? பூனை. மாதாலிக்க அது என்னது?
வாசிங்களா? எல்லாம் தெரியுதா? வாசிங்க பாப்பா அப்படி. ஆ ஆ ஆ ம் ஏ ஆ ம் இமாம்னா முன்னோடி. இமாம்னு சொன்னாலே போதும். இமாம்னா நம்ம புழக்கத்தில் இருக்கிறது தானே. இமாம்னா என்னது? முன்னோடி, முன்னால் நிற்பவர்னு அர்த்தம், முன்மாதிரியானவர்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் இமாம்னு சொன்னாலே என்னதுதான், போதுமானது தான். ம் ம் ஆ ம் ஆ ம் பால். லபன் என்னது? பால். ஹாதா சுக்கருன், இது சர்க்கரை. குடி. வதாலிக்க லபனுன், இன்னும் அது பால். ம் இக்ரா வக்துப், இதெல்லாம் நீங்கள் எழுதணும், படிக்கவும் செய்யணும். ஹாதா சுக்கருன் வதாலிக்க லபனுன். மன் தாலிக்க? தாலிக்க இமாமுன். தாலிக்க கித்துன், லா தாலிக்க கல்புன். மா ஹாதா? ஹாதா ஹஜருன். சரிங்களா? அது கீழே பாருங்கம்மா, அந்த கீழே ஒரு கட்டம் போட்டிருக்காங்களா? அல் கலிமாத்துல் ஜதீதத்து, புதிய வார்த்தைகள். சரிங்களா? அல் கலிமாத்துன்னா என்னது? வார்த்தைகள். ஜதீதத்துன்னா என்னதுமா? புதுசுன்னு அர்த்தம். சரிங்களா? புதிய வார்த்தைகள். இப்போ இந்த பாடத்தில் நமக்கு புதுசான வார்த்தை வந்திருக்கு. என்ன வார்த்தை வந்திருக்கு? இமாம்ங்கிறது புதிய வார்த்தை, ஹஜருங்கிறது புதிய வார்த்தை, சுக்கருன் புதிய வார்த்தை, லபனுன் புதிய வார்த்தை. அதான் ரசிகர்களாக போட்டிருக்காங்க. சரிங்களா? அவ்வளோ. ரெண்டாம் பாடம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து மூணாவது பாடம் அல்ல பற்றியான பாடம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம அதில் படித்தது தான். இதில் தம்ரீன் தான் நிறைய கொடுப்பாங்க. ஆனால் தம்ரீன் நீங்கள் நல்லா படிக்கணும். தம்ரீன் நல்லா படித்தா மட்டும்தான் இப்போ எழுத முடியும். சரி, மூணாம் பாடத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். கஸ்ஸஸ் நபி எடுங்கம்மா. கஸ்ஸஸ் நபி வாசிச்சு பார்த்தீங்களா? ஏம்மா கஸ்ஸஸ் நபி ஒத்த வார்த்தைலாம் எழுதுனீங்களாம்மா? கஸ்ஸஸ் நபிலாம் எவ்வளோ முக்கியமான ஒரு பாடம், வரலாறு பாடம். ஒத்த வார்த்தைலாம் டக்கு 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 டக்குன்னு எழுதி வைக்க வேண்டாமா? நோட்டு வாங்குன்னு சொன்னா இல்லையாம்மா? ம் சரி, காரணங்கள் இன்ஷால்லா தேடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காரணங்கள் தேடாத அளவுக்கு பாடத்தை பாருங்கள், பாடத்தை எழுதுங்க. சரிங்களா? இப்போ நேற்று உள்ள வரலாறு புரிஞ்சுக்கிச்சுல? நேற்று உள்ளது என்னென்னா ஆசரை பற்றியான ஒரு பாடம் தான். அவங்க யார்? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் பிரபலியமான ஒரு மனிதர் இருந்தாங்க. அந்த மனிதர் பேர் ஆசர்ன்னு சொல்லப்படும். அந்த ஆசர் அவங்களுடைய வேலை என்னன்னு சொன்னால் சிலைகளை விற்கிறவங்க. அவங்க ஊரில் ஒரு பெரிய வீடு இருந்துச்சு. அந்த வீடில் நிறைய சிலைகள் இருந்துச்சு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த சிலைகளை சுஜூது செய்பவர்களாகவும் சிலைகளை வணங்குபவர்களாகவும் இருந்தாங்க. ஆசரும் அந்த சிலைகளுக்கு சுஜூது செஞ்சு அந்த சிலைகளை வணங்கி வழிபடுவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? நேற்று பாடத்தை ஆசரை பற்றியான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், ஒரு இதுதான் என்ன செஞ்சாங்க சொல்லியிருந்தாங்க. சரியா? இப்போ ஆசர் அவங்களுடைய மகனை பற்றியான பாடம். ஆசர் அவங்களுடைய மகனை பற்றியான பாடம். ஆசர் அவங்களுடைய மகன் யாருன்னு சொன்னால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் தான் ஆசருடைய மகன். ஆசருடைய மகன் யாரு? இப்ராஹிம் அலை இஸ்லாம் தான். இப்போ இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை பற்றியும் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தினுடைய சிந்தனையை பற்றியும் தான் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இப்ராஹிம் இஸ்லாமுடைய வாப்பா யாருன்னு சொன்னால் சிலைகளை விற்று அதே சிலைகளை
வணங்கக்கூடியவங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு சொன்னா சிலைகளை பற்றி யோசிக்கக்கூடியவங்க. அந்த சிலை ஒரு கல்லு தான் என்பதை விளங்கினவங்க. அந்த சிலையால பேச முடியாது, அந்த சிலையால கேட்க முடியாது, அந்த சிலைகளுக்கு அறியக்கூடிய திறன் இல்லை, அந்த சிலைகள் எந்த பயனையும் தராது, எந்த தீங்கையும் விளைவிக்காது, அந்த சிலைகள் எந்த அளவுக்கு பலகீனமானதுன்னா அது மேல உட்காரக்கூடிய ஒரு சின்ன ஈய கூட ஓட்ட முடியாது, அந்த சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை எலி சாப்பிட்டா அந்த எலியை கூட விரட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிலையை தான் மக்கள்லாம் விளங்கி அந்த வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத சிந்திச்சு விளங்கினவங்க தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது மட்டும் இல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனக்குத்தானே நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டாங்க. அதை பற்றியான ஒரு பாடம் தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். பாடத்தை பாருங்க. வலது ஆசர், வலது ஆசர், ஆசருடைய மகன். வலதுனா என்னதுமா? மகன், பையன், எப்படின்னா நினைச்சலாம் சொல்லலாம். சரிங்களா? ஆசருடைய மகன் பாருங்க. வகான ஆசரு, ஆசருக்கு ஆகியிருந்தது. வகான ஆசரு லஹு, ஆசருக்கு ஆகியிருந்தது. வலதுன் ரஷீதுன் ஜித்தன், மிக தெளிவான புத்திசாலியான ஒரு சிறுவன், ஒரு பையன் ஆசருக்கு ஆகியிருந்தார். சரிங்களா? ரஷீதுன்னு சொன்னா புத்தி கூர்மையான அர்த்தம். சரியாமா? இப்ப ரஷீதுன்னு சொன்ன என்னது? புத்தி கூர்மையான தெளிவான ஒரு மகன், ஒரு பையன் ஆசருக்கு ஆகியிருந்தார்கள். ஏன்னா நபியை பத்தி பேசுறதுனால கண்ணியமான வார்த்தைகள் என்ன செய்யணும், தமிழ்ல பயன்படுத்தி பேசணும். சரிங்களா? வகான இஸ்மு ஹாதா ஹாதல் வலதி, இன்னும் இந்த சிறுவருடைய பெயராகிறது இப்ராஹீம, இப்ராஹீம் என்பதாகும். சரிங்களா? பேசும்போது ஃபுல்லாவே இந்த கிதாப்ல எப்படி பேசுறாங்க அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற மாதிரியும், இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னால நடக்கிற மாதிரியும் என்ன செய்யறாங்க, கற்பனை செய்து என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. நான் இப்படி பார்த்தா அந்த சிறுவருடைய பெயர் தான் என்ன செய்யணும், வரணும். அப்படியே வரணும். ஏன்னா வரலாறு பத்தி பேசும்போது நம்ம காய்பான வார்த்தைகள் நமக்கு முன்னாடி இல்லாம நம்மளை மட்டும் மறைஞ்சு நம்மளை விட்டு தூரமா இருக்கிறத பத்தி தான் நம்ம என்ன செய்யறோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தாலிக்கன்னு தான் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். ஆனா நம்ம தாலிக்கவை பயன்படுத்துறதை விட ஹாதாவை பயன்படுத்தினா வரலாறு நமக்கு இன்னும் நல்லா புரிய வரும், நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி தெரியும். அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையுமே என்ன செய்வாங்க, ஹாதான்ங்கிற வார்த்தையை தான் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. சரிங்களா? வகான இஸ்மு ஹாதல் வலதி, இன்னும் இந்த சிறுவருடைய பெயர் ஆகிறது இப்ராஹீம, இப்ராஹீம் என்பதாகும். சரிங்களா? வகான இப்ராஹீமு, இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள் யரன்னாஸ, மக்களை பார்ப்பவர்களாக. யரான்னு சொன்னா ரஆ, யரான்னு சொன்னா ரஆனா பார்த்தான் அர்த்தம், யரானா பார்ப்பான் என்று அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யார? அன்னாஸ, மக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். யஸ்ஜுதூன லில் அஸ்னாமி, சிலைகளுக்கு சுஜூது செய்பவர்களாக மக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள். சரிங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் எல்லாரையும் பார்க்கறாங்க. மக்கள்லாம் யாரா இருக்கிறாங்க, சிலைகளுக்கு போய் சுஜூது செஞ்சுக்கிட்டு சிலைகளை வணங்கக்கூடியவங்களாக மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஓ யரன்னாஸ, இன்னும் மக்களை பார்த்தார்கள் யஅபுதூனல் அஸ்னாம, சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக பார்த்தார்கள். அப்போ மக்களை பார்க்குறாங்க, மக்கள்லாம் சிலைகளுக்கு சுஜூதும் செய்கிறாங்க, அந்த சிலைகளை தான் மக்கள் வழிபட்டு வணங்கவும் என்ன செய்கிறாங்க. சரிங்களா? வகான இப்ராஹீமு, இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள் யஅரிஃபு, அறியக்கூடியவர்களாக, அன்னல் அஸ்னாம, நிச்சயமாக சிலைகள் என்பது ஹிஜாரத்துன், கற்கள் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிந்தவர்களாக ஆகியிருந்தார்கள். சரியா? இப்போ மக்கள் சிலைகளை வணங்குறாங்க, சிலைகள்கிட்ட போய் மக்கள் என்ன செய்கிறாங்க, வழிபடுறாங்க, சிலைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மக்கள் கேட்குறாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியுது நிச்சயமாக இந்த சிலைகள் எல்லாம் வெறும் கல் தான் அப்படிங்கிறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வணங்கியிருந்தாங்க. யஅரிஃபுனா, அறியக்கூடியவர்களாக, தெரிந்தவர்களாக, தெரியக்கூடியவர்களாக இருந்தார்கள் அர்த்தம். சரிங்களா? வகான யஅரிஃபு, இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிந்திருந்தார்கள்
அன்னல் அஸ்னாம நிச்சயமாக சிலைகள் என்பது லா தத்தகல்லமு பேசக்கூடியது இல்லை, வலா தஸ்மாஉ இன்னும் கேட்கக்கூடியது இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கி இருந்தார்கள். வகான யஅரிஃபு இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கி இருந்தார்கள் அன்னல் அஸ்னாம நிச்சயமாக சிலைகள் என்பது லா ததுர்ரு எந்த தீங்கையும் விளைவிக்காது, வலா தன்ஃபஉ இன்னும் எந்த பலனையும் தராது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கியிருந்தாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னெல்லாம் விளங்கியிருந்தாங்க? சிலைகள் ஒரு கல்லுங்கிறத விளங்கியிருந்தாங்க, அந்த சிலைகள் பேசாது, அந்த சிலைகள் கேட்காதுங்கிறத விளங்கியிருந்தாங்க, அந்த சிலைகள் மக்களுக்கு எந்த இடையூறையும் கொடுக்காது, எந்த பலனையும் கொடுக்காதுங்கிறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கியிருந்தாங்க. சரிங்களா? இப்போ சொல்கிற வார்த்தைகள் புரியுதா? புரியுதா? வார்த்தைகளுக்கு அர்த்தம் எழுதுறீங்களா? ததுர்ருன்னு சொன்னா தீங்கு விளைவிப்பது, தன்ஃபஉன்னு சொன்னா பயன் கொடுப்பது, தத்தகல்லம்னு சொன்னா பேசுறது, தஸ்மாஉன்னு சொன்னா கேட்கறது. சரிங்களா? ஹிஜாரத்துன்னு இப்பதான் படிச்சீங்க கல்லுன்ட்டு. சரி பாருங்க. தன்ஃபஉனா பயன் கொடுக்காது, பயன் அளிப்பதுன்னு அர்த்தம்னா வலா வந்ததுனால இன்னும் அது பயன் கொடுக்காது. லானா இல்லைன்னு அர்த்தம், பயன் கொடுப்பதாக இல்லை அப்படின்னா பயன் அளிக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? லாவுக்கு என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். ஆனா இல்லை பயன் அளிப்பதாக இல்லைன்னு சொன்னா சொல்றதுக்கு என்ன செய்யல, நல்லா இல்லை இல்லையா? அப்ப நம்ம வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம்? பயன் கொடுக்காது, பயன் அளிக்காது என்பதை விளங்கியவர்களாக இருந்தார்கள். தன்ஃபஉனா பயன் அளிப்பது. இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள் யரா பார்ப்பவர்களாக அன்ன ஜுபாப நிச்சயமாக ஈ, ஜுபாபுனா என்னதுமா? ஈ கொசு ரெண்டுக்குமே என்னதுதான்? ஜுபாபு தான். சரிங்களா? அன்ன ஜுபாப நிச்சயமாக ஈ எஜிலிசு அமர்கிறது, ஜலசன அமர்ந்தான், எஜிலிசுனா அமர்வான். சரிங்களா? எஜிலிசு அமர்கிறது, அலல் அஸ்னாமி அந்த சிலைகள் மீது அமர்கிறது, ஃபலா ததுஃபஉ எனவே அந்த சிலைகள் அந்த ஈயை தடுக்கவில்லை என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள். சரிங்களா? ததுஃபஉன்னு சொன்னா தடுப்பது, ததுஃபஉன்னு சொன்னா என்னதுமா? தடுக்கிறது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, என்ன பார்க்கறாங்கன்னா அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க ஈங்கிறது அந்த சிலைகள் மேல உட்காருது. ஆனா அந்த சிலை என்ன செய்யல, அந்த ஈய விரட்டல, அந்த ஈய தடுக்க மாட்டுக்கு, உட்காராத என்ன செய்ய மாட்டுக்கு, தடுக்க மாட்டுக்கு, விரட்ட மாட்டுக்கு. இப்படி எல்லாம் அந்த சிலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க. வகான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இந்த வகானக்கு பின்னாடி ஃபுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரணும். சரிங்களா? வகான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யரா இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார்கள் அல் ஃபஅர எலியை பார்த்தார்கள். சரிங்களா? ஃபஅர்னு சொன்னா என்னதுமா? எலி. மின்ஹாஜில் படிச்சிருக்கீங்களா? ஃபஅரத்துன் எலின்னு படிச்சீங்களா? ஃபஅர எலியை பார்த்தார்கள். யஅகுலு தஆமல் அஸ்னாமி அந்த சிலைகளுக்கு வைக்கப்பட்ட உணவை எலி சாப்பிடுவதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார்கள். ஃபலா தம்னஉ தம்னஉனா விரட்டுறது. சரியா? ததுஃபஉனா தடுக்கிறது, தம்னஉனா விரட்டுறது. எனவே அந்த சிலைகள் அந்த எலியை விரட்டவில்லை என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார்கள். சரிங்களா? அடுத்து அதே வார்த்தையை தான் திரும்ப கொண்டு வந்தாங்க. வகான யரா அன்ன ஜுபாப யஜ்லிசு அலா அஸ்னாமி ஃபலா ததுஃபஉ வகான யரல் ஃபஅர யகுலு தஆமல் அஸ்னாமி ஃபலா தம்னஉ. சரிங்களா? அதே வார்த்தையை திரும்ப என்ன செஞ்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. விளங்குறதுக்காகவும் அதை திரும்ப நம்ம மனசில் நல்லா பதிய வைக்கிறதுக்காகவும் அந்த வார்த்தையை திரும்ப 2 தடவை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? பாருங்க, திரும்ப பாருங்க. வகான இப்ராஹிமு இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள் யகூலு சொல்பவராக ஃபீ நப்சிஹி தனக்கு தானே சொல்பவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள். நப்சிஹின்னு சொன்னா நம்மளே மனசுக்குள்ள பேசுறோமா இல்லையா?
அதுக்கு தான் நப்சிஹி, தனக்கு தானே அர்த்தம். நான் எனக்கு நானே புத்தி சொல்லிக்கணும்னு சொல்லுவோமா இல்லையாமா? அதுதான் வக்கான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள் யகூலு ஃபீ நப்சிஹி, தன் மனதிற்குள் சொல்பவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள். என்ன சொன்னாங்க? லிமாதா யஸ்ஜுதுன் நாசு லில் அஸ்னாமி, எதுக்கு மக்கள்லாம் இந்த சிலையை வணங்குறாங்க அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனசுக்குள்ளே என்ன செய்கிறாங்க? கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ கான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியிருந்தார்கள் யஸ்அலு நஃப்ஸஹு, தன்னுடைய நஃப்ஸிடத்திலே, தன்னுடைய மனசாட்சியின் இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பவர்களாக ஆகியிருந்தார்கள். லிமாதா தஸ்அலுன் நாசுல் அஸ்னாம, மக்கள் எல்லாம் எதுக்கு இந்த சிலைகள்கிட்ட போய் தங்களுடைய தேவையெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனசுக்குள்ளேயே என்ன செய்கிறாங்க? கேட்பவர்களாக இருந்தார்கள். சரிம்மா.